இந்த மாதிரி ஒரு ரெசார்ட் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஏன் தெரியுமா? ஹனிமூன் கப்பிள்ஸ்க்கு ஏற்ற செம்ம ப்ரைவசியான சில் கூலான ஒரு சூப்பரான ரெசார்ட் இதுதான். காமிக்கிறவாங்க. இந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னா தேக்கடியில் இருக்குது. இந்த ரெசார்ட்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே இங்கே போகுது பார்த்தீங்களா, இந்த ரிவர் தான். இந்த ரிவரோட நாய்ஸும் இந்த கிளைமேட்டோட சில்னஸும் இந்த ரெசார்ட்டையே சூப்பராக காமிக்கும். இந்த ரிவர் ஸ்ட்ரீம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் இருக்குது. அந்த பாறை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நேச்சரை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த வே போட்டிருக்காங்க, பாத்வே. இந்த பாத்வேக்குள்ளே வந்தால் தான் இந்த ரெசார்ட் இருக்குது. ஒன்லி 5 ரூம்ஸ் மட்டும்தாங்க இருக்குது இந்த ரெசார்ட்டில். இதுதான் அந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கிற ரூம்ஸ். ரெசார்ட்டுக்குள்ளே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரான பாறை, அதெல்லாம் அப்படியே தான் இருக்குது. இந்த மாதிரி வேலை தான் நம்ம ஏறி வரணும் ரூம்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா. இந்த ரெசார்ட்டில் ஏசி கிடையாது, டிவி கிடையாது. நேச்சரை மட்டுமே நீங்கள் ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக இந்த ரெசார்ட் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்களா, சைடில் வந்து பாறை, நம்ம இந்த பாத்துவேல தான் நடந்து போகணும். இந்த சைடில் பார்த்தோம்னா ரிவர் ஸ்ட்ரீம். கரெக்டாக தேக்கடியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம இங்கே வந்துடலாம். சுற்றி பார்த்தீங்கன்னா காடமன் பிளான்டேஷன் தான் நடுவில் இந்த ரெசார்ட்டு. நேச்சரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த ரெசார்ட் பில்ட் பண்ணியிருக்காங்க. எப்போ இருக்குது கிளைமேட்டு? செமையாக இருக்குல்ல. தேக்கடி மெயின் டவுனில் பார்த்ததுக்கும் கொஞ்சம் இன்டீரியராக வந்து இந்த ட்ரைவ் பண்ணுறதுக்கும் பா செம்மையாக இருக்குது. காட்ஸ் ஓன் கண்ட்ரினா சும்மாவா? யானைலாம் இங்கே வராது, யானையெல்லாம் தேக்கடியில் இருக்குது. அதில் தானே ஏறி ரைடு போனோம் நேற்று. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹனி ஃபார்மு ரொம்ப சூப்பராக இருக்குது. தேக்கடியில் ரொம்ப மெயின்லேயே தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ட்ரைவ் பண்ணி வந்தீங்கனாலே அந்த ஃபிலிப்ஸ் ஹனி ஃபார்ம் வந்துடலாம். அங்கே நிறைய ஹனி வச்சுருக்காங்க. சிறுதேன் ஹனி, அப்புறம் மல்டி ஃப்ளவர் ஹனி எல்லாம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருந்தது. நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தோமா, நம்ம கடையில் வைக்கிற ஹனிக்கும் இந்த ஹனிக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் டேஸ்ட்டு. உடக்கம் செத்து போச்சா, பின்னாடி இருக்கா, இங்கடி காணோம், ஓடிருச்சா. இப்போ வந்து நாங்கள் சூப்பரான ஒரு ரெசார்ட்டுக்கு போக போகிறோம். அந்த ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ட்ரைவ் பண்ணி வந்த ரூட் காமிச்சிருப்பேன்ல, அந்த மலைக்கு நடுவில் தான் இருக்குது. இந்த ரெசார்ட்டோட நேம் என்னப்படி? மிஸ்டிக் வயஸ்பாட்டா. மிஸ்டிக் வயஸ்பாட்டா? என்னடா சொல்கிற? இதான் சர்ப்ரைஸா? நிச்சயமாடா சொல்கிற? சாய் வந்து சொன்னா என்கிட்ட. ஆக்சுவலாக நான் நம்பவே இல்லை. இவன் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான்ல, எனக்கு இந்த எழுதுனது வர சரியாக புரியவே இல்லை. மிஸ்டிக் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருந்தாங்களா, நான் சொல்ல வரேன் இங்கே தான் ரெசார்ட் இருக்குது அப்படின்னு. அப்புறம் க்ளோஸில் போய் பார்த்தா மிஸ்டிக் அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ வருஷமாக மிஸ்டிக் மை ஸ்பாட் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். செம்மடா, டே மிஸ்டிக்கா வந்திருக்கான். இன்னைக்கு மிஸ்டிக் தான். அன்னைக்கு உனக்கு வாட்ஸ்அப்பில் காமிச்சேன்ல, அதெல்லாம் ஃபேக்கு. அடப்பா, இந்த வாட்டி தான் வந்து நிஜமாவே சர்ப்ரைஸு. நிஜமாக ஷாக் ஆகிட்டேன் நான். உனக்கு வாட்ஸ்அப்பில் பில்லெல்லாம் காமிச்சேன்ல, ரெசார்ட் புக் பண்ணியிருக்கேன்ட்டு ஸ்டெர்லிங்கிட்டு. அது ஏசியாக நான் ஏஐ வச்சு ரெசார்ட் இங்கே தான் நான் புக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சாச்சு. இந்த ரெசார்ட்டில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது, அது கிரீ சொல்லுவாள். ஆனால் அவளுக்கு தெரியும். அதை பார்த்துட்டு தான் இந்த ரெசார்ட் புக் பண்ணுன்ட்டு ஒரு 2 வருஷம் முன்னாடி எங்கிட்ட கேட்டான். அப்போ இருந்து பிளான் பண்ணி இப்போ கரெக்டாக பண்ணியாச்சு. நான் நிஜமாக எதிர்பார்க்கல. என்ன ஸ்பெஷாலிட்டி இந்த ரெசார்ட்டில்? என்ன ஸ்பெஷல்னா, அந்த ரெசார்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஃபால்ஸு. அதுவும் இல்லாமல் ரூம்ஸ் வந்து அந்த நேச்சரை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ராக்ஸ் எல்லாம் அப்படியே வச்சு அப்படியே ரூம் வந்து கட்டியிருப்பாங்க. சூப்பர், செம சர்ப்ரைஸ், வெல் டன் மை பாய். வாங்க இப்போதான் ஓவர் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, போய் பார்ப்போம் வாங்க. சூப்பராக இருக்கும். இந்த கிளைமேட்டில் போனால் தான் அங்கே வந்து தண்ணி இருக்கும், நல்லா இருக்கும். சூப்பரான பிளேஸ். போகலாமா? போகலாம். இந்த போகிற வழியில் அப்படியே எடு. அப்போ இது வாகமான தேக்கடியா? தேக்கடி தான். வாகமன்ல போட வாகமன் போறேன்னு சொல்லி தான் உன்னை நம்ப வச்சு கூட்டிட்டு வந்திருக்கேன். வாகமன் எப்படி உனக்கு 1/2 மணி நேரத்தில் போக முடியும்? பிராங்க் பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே தான் கார் பார்க்கிங். ரெசார்ட் பாருங்க இங்கே இருக்கு. கீழே பார்த்தீங்களா ரிவர் போகுது, தெரியுதா? கீழே உள்ளே போய் பார்ப்போம். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. திடீர்னு மேபி அப்பப்போ ரெயின் வர்றப்ப ஃப்ளோ அதிகமாகலாம். நல்லா இருக்கு ஃப்ளோ. அதான் மழை இருக்கிறதுனால ஃப்ளோ மட்டும் அதிகமாக இருக்கும் அப்பப்போ. அதை மட்டும் பார்த்து இறங்குங்கன்னாங்க.
ஓ இதில் இருக்க தண்ணி தான் இதுலையுமா? 150 ஏக்கர்ஸ்க்கு காடமன் தோட்டம் தான். நம்ம எங்கே வேணால் போய் ஆக்சஸ் பண்ணிக்கலாமாம்மா. அதுதான் சைக்கிள் கொடுத்துருக்காங்க. இப்படியே மேலே ஏறி போய் நம்ம ஃபார்ம் விசிட் எல்லாமே பார்க்கலாம். பாறை எல்லாம் பாருங்கள் அப்படியே இருக்குது இந்த ரெசார்ட்டில். இதுதான் இந்த பாறை ஒட்டி அப்படியே எதையுமே டேமேஜ் பண்ணாமல் அப்படியே கட்டியிருக்காங்க. பியூட்டிஃபுல். ஓகே சார். ரூம் ரெடி ஆகிட்டு இருக்காமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மிஸ்டிக் மாயாபோர்ட். நம்ம ப்ராப்பர்ட்டி பற்றி ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே ரிசார்ட்டில் வர வழியில் ஆர் இந்த வெப்சைட் அண்ட் ஆல் யூ மேபி ஸ்ட்ரீம் இங்கே ஒரு ஸ்ட்ரீம் பார்த்துருக்கோம் நீங்கள். ஸோ ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரீம் வந்து இங்கே பக்கத்தில் செகுத்தாமல் அப்படி ஒரு ஹில் இருக்காங்க. ஸோ அங்கேயும் தான் இந்த ஸ்ட்ரீம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அரௌண்ட் ஒரு 1 கிலோமீட்டர் ஃப்ளோ பண்ணி வந்ததுக்கப்புறம் இன்னொரு 1 கிலோமீட்டர் வந்து எர்த் இந்த வாட்டர் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அது பூமிக்குள்ளே கூட வந்து அரௌண்ட் 1 கிலோமீட்டர் பூமிக்குள்ளே கூட ட்ராவல் பண்ணி வந்துட்டு இங்கே தான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த ஸ்ட்ரீம் பக்கத்தில் எல்லாம் போனால் உங்களுக்கு அது தெரியும். அது வந்து அங்கே ஒரு ஆர்ச் மாதிரி நம்ம பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே தான் இது ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நேற்று இங்கே தங்குறவங்களுக்கு ஆக்சுவலாக எந்த ஒரு தண்ணியோட ஒரிஜின் எங்கேயும் தெரியல. பிகாஸ் தட் வாஸ் அ யூனிக் ஃபினாமினன் ஃபார் தம். கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ தே யூஸ் டு கால் திஸ் வாட்டர் சோர்ஸ் அஸ் மாயா பொத்து. மாயா மீன்ஸ் அன்னோன், பொத்து மீன்ஸ் போட் ஆர் வெசல். ஸோ அந்த ஒரு மீனிங்கில் தான் நம்ம இவங்க இந்த வாட்டர் தண்ணி வர இடத்த கூப்பிடுவாங்க. ஸோ நம்ம ரிசார்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த பேரில் ஒரு மிஸ்டரி இருந்ததுனால ஆக்சுவலாக அந்த மிஸ்டிக் ஆட் பண்ணோம். தென் மாயாபோத் பிகம்ஸ் மாயாபோர்ட். தட்ஸ் ஹவ் த நேம் ஒரிஜின். இப்போ நம்ம போகிற வழியில் கூட கொஞ்சம் ரோக்கெல்லாம் பல்ஜ் பண்ணி நிற்பேன். அது வெளியில் ரோக் தான், அது எதுவுமே உடைக்காமல் அப்படி தான் ப்ராப்பர்ட்டி கட்டியிருக்காங்க. அண்ட் யூ கேன் சி அரௌண்ட் ஒரு 90% ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஸ்டோன்லும் வுட்டிலும் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ப்ராப்பர்ட்டியோட கான்செப்ட் வந்து லிவ் க்ளோஸ் டு த நேச்சர், ஸ்பெண்டிங் டைம் வித் த நேச்சர். தட்ஸ் த கான்செப்ட். தென் நமக்கு இங்கே கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் இருக்காங்க. அதாவது நமக்கு ஒரு ஈவினிங் ஒரு 4 to 5 டைமில் நமக்கு ஒரு காடமம் ப்ராசஸிங் யூனிட் விசிட் இருப்பாங்க. ஸோ அப் அண்ட் டவுன் ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு ஸ்டாஃப் கூட வந்துடுவாங்க. ஸோ நம்ம அங்கே போயிட்டு ஆக்சுவலி இந்த காடமம் எப்படி ஒரு 2 o'clock ஆகும்போது அவங்க யூனிட்டில் போட்டு ஆல்மோஸ்ட் ஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்க போகும்போது ஆக்சுவலாக அந்த மிஷின்ஸ் பார்க்கலாம், காடமம் ரோ காடமம் பார்க்கலாம். தென் அதை விட ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு காடமம் இங்கே இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் மோஸ்ட் பிக்கஸ்ட் பிஸ்னஸ் தான். ஸோ அது வந்து இந்த பிளான்டேஷனில் எடுத்து மார்க்கெட்டில் போகிற வரைக்கும் இருக்கிற ஒரு ப்ராசஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி தருவாங்க. ஸோ யூ வில் கெட் அன் ஐடியா அபவுட் திஸ் காடமம் ப்ராசஸிங். தென் வந்து நமக்கு அது 4 to 6 டைமில் நமக்கு ஒரு டீ காஃபி ஸ்நாக்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி இருக்காங்க. அந்த டைமில் நம்ம டின்னர் ஆர்டரும் எடுத்துடுவோம். ஏன்னா நமக்கு ஃப்ரெஷ் குக்கிங் தான் வருவாங்க. ஈவன் ரைஸ் ஆனால் கூட ஆர்டர் எடுத்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் அதில் கொஞ்சம் குக்கிங் டைம் எடுப்பேன். ஸோ அதனால அந்த டைமில் நம்ம டின்னர் ஆர்டர் எடுத்துடுவேன். தென் 7 o'clock ஆகும்போது நமக்கு இங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே மழை இல்லைன்னா ஷோர்லி வி வில் கண்டக்ட் எ கேம்ப் ஃபயர் தேர். தென் வந்து 8 to 10 தான் நம்ம டின்னர் டைம் வருவாங்க. அந்த டைமில் டின்னர் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் 7:30 நமக்கு இங்கே பக்கத்தில் செகுத்தாமல் அப்படி ஒரு ஹில் இருக்காங்க. ஸோ அங்கே நம்ம ஒரு ட்ரெக்கிங் போகிறோம். அப் அண்ட் டவுன் ஒரு 4 kilometers இருக்கும். நடந்து தான் போவாங்க. நம்ம காடமம் பிளான்டேஷனுக்குள்ளே கூட போயிட்டு ஒரு ஹில் வியூவில் தான் போவாங்க. 1.5 hour ஆக்டிவிட்டி தான். தென் திரும்பி வந்துட்டு நமக்கு 8:30 to 10:30 தான் பிரேக்ஃபாஸ்ட்டோட டைமிங் வருவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். 11 o'clock தான் நம்ம செக் அவுட் டைம். சம் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு உங்கள் டைம் மாதிரி செய்யலாம். அது வந்து நமக்கு இங்கே ஒரு காமன் பூல் இருக்காங்க. நார்மல் பூல் தான், ஆக்சுவலாக ஸ்ட்ரீமில் இருக்கிற தண்ணி தான் பூலில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் தான். ஸோ உங்களுக்கு மார்னிங் 7 to evening 7 தான் பூல் டைம் வருவாங்க. ஸோ உங்களுக்கு பூல் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இங்கே அங்கே ஸ்டெப் இறங்கி போனால் ஆக்சுவலாக ஸ்ட்ரீமில் இறங்குறதுக்கு ஸ்டெப்ஸ் இருக்காங்க. ஸோ ஸ்ட்ரீமில் உங்களுக்கு இறங்கலாம். ரொம்ப டிப்பெல்லாம் இல்லை, சேஃப் தான். ஆனால் ஜஸ்ட் பி கேர்ஃபுல். ஆனால் கொஞ்சம் ஸ்லிப்பர் ஏறதுக்கு வாய்ப்பு இருக்காங்க கண்டினியூஸ் ரேஸ் இருக்கிறதுனால. ஸோ அது மட்டும் ஜஸ்ட் கேர்ஃபுல்லாக இருக்குது. இங்கே ஆர்சரி வச்சுருக்காங்க, கேரம்ஸ் இருக்குது, மேலே செஸ் இருக்காங்க. அங்கே ஒரு ஃபிஷ் பாண்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபிஷ் ஃபீடிங் பண்ணலாங்க. ஸோ தோஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் ஹியர். ஸோ என்ஜாய் த ஸ்டே. தேங்க்யூ. செம்மையாக இருக்குங்க ரெசார்ட்டு. இதெல்லாம் மிஸ் பண்ணிடவே கூடாது லைஃப்பில் ஒரு டைம் ஆகுது. தேக்கடி வந்தீங்கன்னா மிஸ்டிக் மாயா ஸ்பாட் கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஒரு நாளாவது ஸ்டே பண்ணுங்கள். சூப்பரான ரெசார்ட். பாறைக்கு நடுவில் எப்படி இருக்குது பார்த்தியா? சைடில் பார்க்குறதெல்லாம் ஒரிஜினல் பாறை தான். அப்படியே பாறை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே ஒரு பிரிட்ஜு போட்டிருக்காங்க. அந்த ரிவர் அந்த பார்த்தியா வாட்டர் பார்த்தியா எங்கேருந்து வருது பார்த்தியா? இங்கே அண்டர் கிரவுண்ட்லேருந்து வர்ற வாட்டரமா இது.
அதான் சொன்னார், மேலே வந்து வாட்டர் ஸ்ட்ரீம் வர்றக்கே வழி இல்லை, பட் இங்கே ஸ்ட்ரீம் எப்படி வந்ததுன்னே தெரில அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்களே. மிஸ்டேக். அதுதான் மிஸ்டேக். இப்படி ஒரு ரெசார்ட்டே பார்த்துருக்கவே மாட்டீங்க, அந்த அளவுக்கு இருக்குது. நேச்சரை சுத்தமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் கட்டியிருக்காங்க. மேலே பார்த்தீங்களா ரூம் எல்லாம் இருக்குது. மேலே தான் ஆக்சுவலாக ரூமு, கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர் வருது. சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக அக்கேஷன்ஸில் வர்றதை விட இந்த மாதிரி மான்சூன் டைம்லையோ இல்லை மான்சூன் எண்ட் ஆகிற டைம்லையோ வந்தால் தான் இந்த ரிவர் ஃப்ளோ பார்க்க முடியும். மே மந்த் ஏப்ரல் மந்தில் வந்தால் இங்கே ரிவர் இருக்காது. 70% வந்து ரெயின் இருக்கும், பட் அந்த ஏப்ரல் மேல வந்து ட்ரை சீசனாக இருக்கும். நம்ம மான்சூன் ஸ்டார்ட் ஆகி வந்து செப்டம்பர் எண்டு, மான்சூன் எண்ட் ஆகிற டைமில் வந்தோம்னா ரிவர் ஃப்ளோ சூப்பராக இருக்கும். கிளைமேட் இப்போ இருக்குது, ஏசியே தேவையில்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. வீடியோ ஆஃப் பண்ணுறக்கே மனசு வர மாட்டேங்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்விம்மிங் பூல் பார்த்தீங்களா, பின்னாடி ஓடுற ரிவர்லேருந்து தான் இந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து வாட்டர் சப்ளை ஆகுது. நேச்சர் வாட்டர் ஸ்விம்மிங் பூல் தான் இது. ரூம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா மேலே இருக்குது. மேலே ரூம்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா ராக்கு, அந்த ராக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரூம்லேயும் இருக்கும். எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க, எதுவுமே உடச்சிருக்க மாட்டாங்க, எல்லாமே அப்படியே தான் இருக்கும். இப்போ போய் ரூம் பார்க்கலாம், ரூம் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே செஸ் போர்டெல்லாம் வச்சுருக்காங்க. வேப் இருக்குது, சூப்பராக இருக்குல்ல வே. ஒரே ரீல்ஸ் தான் போய் இன்னைக்கு. ரூமே கேவுக்குள்ளே தான் போகுது. பார்த்தீங்களா ராக்கெல்லாம் அப்படியே இருக்குது. ஆக்சுவலாக அதில் என்ன அப்படின்னா அந்த ராக்ஸ் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் இங்கே உள்ள ஒரு அட்மாஸ்பியரே இருக்கும். அது இருந்துச்சு அதோட சேர்த்து பண்ணியிருக்கோம். சில பாத்ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆமாம், இந்த ராக் இங்கே பாதி இருக்குது, இங்கே பாதி இருக்குது, நடுவில் செவர் இருக்குது, நடுவில் செவர் வச்சு அந்த மாதிரி சூப்பர் பியூட்டிஃபுல். எதுவுமே அதை டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு இதில் தான் நாங்கள் அதை பெர்ஃபெக்டாக பண்ணுறோம். சூப்பராக இருக்குது. இன்னொரு வியூவில் தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரெஸ்டாரண்ட் இங்கே தான் இருக்குது. ரெஸ்டாரண்ட் ஓகேங்க. ஜஸ்ட் ரூம் ஓப்பன் பண்ணோம், லெஃப்ட் சைட் போனீங்க. ஓகே. ஃபுட் ஆர்டர் தான் பண்ணியிருந்தீங்களா? பண்ணியாச்சு. ஓகே. பார்த்தீங்களா ரூம்லேருந்து வெளியில் வியூ, நல்லா மழை பெய்யுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செம மழை. விண்டோலேருந்து சூப்பரான வியூ. இந்த சைடு நல்ல வியூ. இது வந்து நம்ம மேல இருந்து வந்தோம்ல, நல்ல பயங்கர மழை கிரிமா வெளியில் ஒரு தட்டி கிளப்புது மழை. எண்ணெய் கொடுத்துருக்காங்க, ஸ்நாக்ஸு, பெப்சி, கோக்கு, ஆஷிஷல் இருக்கிற மாதிரி காஃபி, கெட்டில், வாட்டர் பாட்டில். ஆனால் இந்த ஹில் ஸ்டேஷனில் வந்து அந்த மாதிரி கிளாஸ் வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ண வேணான்ட்டு. எக்ஸ்ட்ரா பில்லோ, இங்கே பில்லோ கொஞ்சம் சின்னதாக இருக்கு. செப்பல் இருக்கு. நான் என்ன ஷூவே கழட்டலையே. செப்பல் கழட்டவே இல்லை, எப்படி கழட்டுறது? பாத்ரூம் பார்க்கலாம். பாத்ரூமில் கூட பாருங்கள், அங்கங்கே குட்டி குட்டி ராக் அப்படியே தான் இருக்குது. ஹேண்ட் வாஷு, பாடி லோஷன். அங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு ராக் அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் வியூ, இங்கேருந்து அப்படியே வியூ சூப்பராக இருக்குது. போய் வெளியில் போய் பார்க்கலாமா? கிச்சன் டைனிங் ஏரியாவில் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இங்கே கூட ஃபஸ்ட்டு இங்கே போய் பார்ப்போம். வெளியில் போகலாம் போல இருக்குது.
எஸ், இப்படி வெளியில் போகலாம். மேலே போனால் என்ன இருக்குது? ஏதோ ஒரு குகையில் வந்த ஃபீல் ஆகுதுங்க. இங்கே மேலே ரூம் இருக்குது. மேலே 2 ரூம் இருக்குது. வாவ், செமையாக இருக்குது. இந்த மாதிரி நேச்சர் ஃபீலோடு இருக்கிற ரெசார்ட்டெல்லாம் வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தெரியலாம், ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாய்ஸ் எனக்கு எப்படி கேட்குதுன்னு கூட தெரியல இத்தனை நேரம். ஏன்னா நான் அப்படியே மைக் போட்டு பேசிகிட்டு இருக்கிறேன். வெளியில் வந்து அந்த ஸ்டீம் போகிறது வந்து நல்லா சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டில் தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் இன்னும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா trippartners_official இருக்கும், அதுவும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த ரெசார்ட் புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஒரு 4 o'clock வந்து கார்டமன் பிளான்டேஷன் விசிட் இருக்குது. மழை இல்லைனா நடந்து போகலாம், அப்படி இல்லைனா காரில் போயிடலாம். ஆக்சுவலாக நம்ம காரில் தான் போவோம். 4 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுனு நம்மளால் நடக்க முடியாது. ஸோ நம்ம 4 o'clock வந்து கார்டமன் பிளான்டேஷன் போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் வந்து காடமன் வந்து ஃபைனலாக நமக்கு கிடைக்குது இல்லையா, அந்த காடமன் எப்படி வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறது அங்கே போய் பார்த்தா தெரியும். ஏன்னா ஃப்ரெஷ் காடமன் எங்களுக்கு வந்து போட்ட அந்த மாலையே பார்த்தீங்கன்னா காடமன் மாலை தான் போட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இங்கே காடமன் வந்து க்ரோத் இருக்குது இல்லையா. இப்போ வந்து நாங்கள் காடமன் பிளான்டேஷன் வாக்கு வந்து போகிறோம். போகலாமா? அம்மா குளிராக இருக்குது, சில்லு சில்லு சில்லு. இது வந்து ப்ராசஸிங் யூனிட்டு. அங்கெல்லாம் பழுத்தது இருக்கு. திஸ் இஸ் ரம்பூட்டான். நம்ம ஊர்ல பயங்கர ரேட்டு இது. ரம்பூட்டான், ரம்பூட்டான் ட்ரீ தான் இது. அது வந்து பழுத்துச்சுன்னா ரெட் கலர் ஆயிடும். ஓகே, பழுக்கல. அங்க பாரு கிடக்குது பழுத்தது. பழுக்கல. இது வந்து மங்குஸ்தான். இங்கே ஃப்ரெஷ்ஷாக ஒன்று தொங்கிட்டு இருக்கு பேர். டேய் லூசு, மைக் எங்கிட்டு இருக்கிறா? நீ எங்கடா பேசிட்டு போகிற? நான் பேசுகிறது தான்டா கேட்கும், அவன் பேசுகிறதெல்லாம் கேட்காது. நாங்கள் சூப்பராக வந்து கார்டமன் ப்ராசஸிங் யூனிட் இதெல்லாம் பார்த்து வந்தாச்சு. டைம் வந்து 5:30 ஆகுது. ஒரு 1/2 hour தான் ரெஸ்ட் எடுக்கவே டைம் இருக்குது. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது டே. ரிலாக்ஸாக ஸ்டேகேஷன் இருக்கலான்னு வந்தால் எவ்வளோ நாள் போட்டாலும் எங்களுக்கு ரெஸ்ட் இருக்காது. 10வது போல் இருக்குது. எங்கேயோ அப்படியே சும்மா போயிட்டுருக்குறோம். ஆனால் மோஸ்ட்டாக வெளியில் போய் அதிகமாக எதுவும் சுற்றி பார்க்கல. எல்லாமே அந்த ரெசார்ட்டுக்குள்ளே இருக்கிற அம்யூனிட்டிஸு, ரெசார்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்களோ அது மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தோம். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அப்புறம் மிஸ்டிக் மை ஸ்பாட்டோட டீட்டெயில்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், ரூம் செக் அவுட் பண்ணி இன்னும் கிளம்பியாச்சு. இன்னும் கோயம்புத்தூர் தான் கிளம்ப போகிறோம். இன்னும் சீக்கிரமாகவே இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.